2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்த்தோம். அதை ஒரு 5 நிமிஷம் நான் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம போகலாம். அதில் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையே, 4வது 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையே பிதாவாகிய தேவன் திரும்பிய பயன்படுத்துகிறார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் பவுல் திரும்பிய பயன்படுத்துகிறார்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது அவர் திரும்பி பயன்படுத்தலை. அங்கே முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, 4-6 வசனங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு நோக்கத்தை சொல்கிறார், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக ஒரு நோக்கத்தை சொல்கிறார். ஆனால் இங்கே 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நோக்கத்தை அவர் நடத்தி காட்டுகிறார். தேவன் சொல்கிறவர் மாத்திரம் இல்லை, அவர் செஞ்சு காட்டுறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம பார்த்தோம், முன்குறிக்கப்பட்ட இந்த வார்த்தையை சர்ச்சையான வார்த்தைன்னு பார்த்தோம். ஏன்னா பல கிறிஸ்தவர்கள் இதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா முன்குறிக்கப்பட்டனாலே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. முன்னாகவே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறணும்னு ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் சூஸ் பண்ணவங்களை மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சர்ச்சையான வார்த்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, இந்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை. அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தையும் எப்படி இருக்குது, முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அணுக வேண்டிய விதத்தில் அணுகுனா இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ரட்சிப்புடைய ஒட்டுமொத்த நோக்கமே என்னதுன்னா, பிதாவாகிய தேவன் மகிமைப்படணும்னு பார்த்தோம். ஆனால் தான் இங்கே 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 30-31 பார்த்தீங்கன்னா, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ இன்றைக்கி எல்லாமே அவர் தான், நான் எதுவும் கிடையாது. நான் நீதிமான் கிடையாது, நான் ஒரு பாவி. ஆனால் இன்றைக்கி இயேசுடைய நீதியை கொடுத்து என்னை நீதியமாக மாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நான் பரிசுத்தவான் கிடையாது, ஆனாலும் இன்றைக்கி இயேசுடைய பரிசுத்தத்தை கொடுத்து என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்மளால் மேலேயே வர முடியாது, பாவத்தில் இருக்கிறோம், எல்லாரும் சேற்றில் இருக்கோன்னு சொன்னேன். யாராலையும் மேலே வர முடியாது. ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தர் தூக்குனா தான் சேத்துலேருந்து மேலே வர முடியாது. அதான் இயேசு என்ன பண்ணார்னா, நம்மளை சேற்றில் இருக்கிற நம்மை தூக்கினார். ஆமென். அப்போது எல்லாமே எதுக்காகனா, இது எல்லாம் பிதா மகிமைப்பட வேண்டும். அப்போ ரட்சிப்புடைய ஒட்டுமொத்த நோக்கமும் பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும். இது நான் சொன்ன பவுலுடைய போதனை இல்லைன்னு சொன்னேன். போதனை மட்டும் இல்லை, இது புதிய ஏற்பாடுடைய போதனை. இங்கே யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அப்போ இயேசு எதுக்காக வந்தார்னா, பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆனால் தான் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை அனுப்பினவர்களுடைய மகிமையை தேடுகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மகிமையை தேடுகிறார். இது மூலயமா யார் மகிமைப்பட போகிறார்னா, இயேசு மகிமைப்பட போகிறார். இது புதிய ஏற்பாட்டுடைய போதனை மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த போதனைன்னு பார்த்தோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் மகிமைப்படுறார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கான் ஆபிரகாம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவனை பெரிய ஜாதி ஆக்குறார். இது மூலயமா யார் மகிமைப்படுறா? அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்தாங்க, அவங்கள என்ன பண்ணுறாருன்னா விடுதலையாக்கி எங்கே கூப்பிட்டு போய் விட்றாருன்னா, கானான், ஒன்றுமே இல்லாத அவங்கள பெரிய கானானில் அவங்கள கூப்பிட்டு போய் விட்றார். இது மூலயமா யார் மகிமைப்படுறாருன்னா, அப்போ எல்லா ரட்சிப்பில் எல்லாம் விடுதலையாக்கப்படுற எல்லா வேலையிலையும் யார் மகிமைப்படுறன்னா, பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார்னு பார்த்தோம். இங்கே தீர்மானத்தின்படியே அந்த வார்த்தையை பார்த்தோம். இங்கே 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே பிதா ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். என்ன சித்தம்னா, எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும். அதான் பிதாவுடைய சித்தம். அந்த தீர்மானத்தின்படி என்ன, சித்தம் மட்டும் வைக்கல, அதோடு கூட ஒரு நோக்கத்தையும் வச்சுருக்காரு. நோக்கம் என்ன? தீர்மானம் தான் நோக்கம்னு சொன்னேன். அந்த நோக்கம் என்னன்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வரணும். ஒரு சித்தம் வச்சுருந்தார், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும். அதோடு கூட ஒரு நோக்கத்தை வச்சுருந்தார். என்ன நோக்கம்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வர வேணும். அதனால தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். சண்டே சர்வீஸு
சித்தம் எல்லாரும் என்ன பண்ணோம், வாரம் சண்டே சர்வீஸ் வரணும்னு சித்தம். நோக்கம் என்னது? ஆலயத்தின் நன்மையினால் நோக்கம் என்னன்னா எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமே. அப்போ சித்தம் எல்லாரும் சண்டே வரணும். ஆனால் நோக்கம் என்னதுன்னா அதன் மூலியமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும். ஆனால் நிறைய பேர் சண்டே சர்வீஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணுறோம். அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை. இங்கே சித்தத்தையும் சொல்கிறாரு, அதோடு கூட நோக்கத்தையும் சொல்கிறாரு. இது எல்லாமே யார் ஆலோசனை பண்ணுறா? எல்லாரும் கிறிஸ்தவர்களாகணும்னு யார் ஆலோசனை பண்ணுறாருன்னா அவரே ஆலோசனை பண்ணுறார். இது நான் போய் கேட்கல, நான் போய் என்னை ரட்சித்திருங்க நான் போய் கேட்கல. இன்றைக்கி போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஏசப்பா வேணாம், அவங்க ரட்சிக்கப்படணும் அந்த விருப்பமே அவங்களுக்கு இல்லை. ஆனால் இது எல்லாம் யார் முடிவு எடுக்கிறாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரட்சிக்கப்படணும்னு. ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆலோசனைக்கு தக்கதாக. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாருன்னா முன்குறிக்கப்பட்டு சித்தம் வச்சுருந்தார். சித்தம் என்னதுன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும். அதோடு கூட ஒரு நோக்கத்தை வச்சுருந்தார். நோக்கம் என்னதுன்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் அவரே ஆலோசனை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சித்தத்தில் நான் இருக்கணும்னு முன்குறிக்கப்பட்டேன், நீங்கள் இருக்கணும்னு இங்கே இருக்கிற எல்லாரும் முன்குறிக்கப்பட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகமும் முன்குறிக்கப்பட்டுச்சு. எப்போனா உலக தோற்றத்துக்கு முன்பாக. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் சொன்னதுனால ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணார்னா நம்மளையும் உங்களையும் என்ன பண்ணார்னா முன்குறித்தார். ஹல்லேலூயா. அப்போது சித்தம் நோக்கம், அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவரே ஆலோசனை பண்ணுறாரு. ஆலோசனை பண்ணி அவரே முன்குறிக்கிறார். அது மட்டும் பண்ணல, என்ன சொல்கிறாருன்னா எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களின் நற்கிரியை தொடங்கியவர் அவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துகிறவர் என்று நம்பி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு காரியத்தையும் அந்த ரட்சிப்பின் வேலையை என்ன பண்ணுறாருன்னா அவர் நடத்தி காட்டுகிறார். எங்கேருந்து நடத்தி காட்டுறாருன்னா ஆதியாகமத்திலிருந்து நடத்தி காட்டுறார். பார்த்தோம், ஆதியாகமத்தில் பாவம் வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா சாபம் வந்தது. சாபம் வந்து என்ன சொல்கிறாருன்னா 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இங்கே சொல்கிறாரு இந்த ரட்சிப்பினுடைய நோக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா ஆதியாகமத்தில் பாவம் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை நசுக்குவாய். அப்போது இயேசு என்ன பண்ணார்? சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்கினார். அது மட்டும் இல்லை, அவருடைய குதிங்காலும் நசுக்கப்பட்டது. எப்படி நசுக்கப்பட்டது? ஆணிகளை அடித்தாங்க. அப்போது அந்த ரட்சிப்புடைய திட்டத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த நோக்கத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஆதியாகமத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். பாவம் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா நோவாவை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அவனுடைய ஜனத்தாரை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அவர் காப்பாற்றுகிறார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ இதே போல் காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே காட்டுறாரு ஒரு பிக்சரை. அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் தெரிந்து கொள்கிற ஒன்றுமே இல்லாத ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார். ஆமாம், அதெல்லாம் சொல்கிறார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். அப்போது ஆதாம் வந்து முதல் மனிதன். 2வது மனிதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருக்கிறாருன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போது எல்லாத்தையும் நடத்தி காட்டுறார். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்திலேருந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணுறாருன்னா எகிப்திலேருந்து கானானுக்கு கொண்டு போய் விடுறாரு. அப்போது அதை எது காட்டுறாருன்னா இதே போல் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எங்கே வருவாங்கன்னா கானானின் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டுறாரு. அது மட்டும் இல்லை, பாபிலோனியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்களால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்டார். அவங்க என்ன பண்ணார்னா பாபிலோன்லேருந்து கூட்டிகிட்டு வரார். அப்போ இதெல்லாம் காட்டிட்டு வராரு. அப்புறம் கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா காலம் நிறைவேறின போது யாரே வராருன்னா இயேசுவே வராரு. அந்த நோக்கத்தை செய்யும்படி, அந்த சித்தத்தை செய்யும்படி இயேசுவே வந்து என்ன பண்ணுறாருன்னா நமக்காக மரித்து
அவர் என்ன பண்ணுறாருனா உயிரோடு எழும்பி அவர் என்ன பண்ணுறாருனா பரமேறுகிறார். அந்த வேலையை மட்டும் செய்யலை, அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சித்தத்தை யார் நடப்பிக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து நடப்பிக்கிறார். அல்லேலூயா. இங்கே ரோமரில் 8ஆம் அதிகாரம் 28லேருந்து 30 படிச்சிங்கன்னா அதை மட்டும் படிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். அடுத்தது போகலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, உலக தோற்றத்துக்கு முன்னாடி யாரை முன்குறித்தாரோ அவர் என்ன பண்ணார்னா அழைத்தும் இருக்கிறார். என்ன பண்ணார்னா அழைத்தார். எப்படி அழைக்கப்பட்டீங்க நீங்கள்? முன்குறிச்சதுனால என்ன பண்ணுறாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சதுனால நீங்கள் எப்படி ஆனீங்கன்னா அழைக்கப்பட்டீர்கள். எப்படி அழைச்சாங்க உங்களை? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தின் மூலமா அழைக்கப்பட்டீர்கள். அது மட்டும் இல்லை, அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். அழைக்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாருன்னா நீதிமான்களாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது என்ன பண்ண போகிறாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவர், சித்தத்தை வச்சவர், எல்லா கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சித்தத்தை வச்சவர், முன் குறித்தவர் என்ன பண்ணுறாருனா அழைக்கிறார். அழைச்சி நீதிமானாக்குறார். என்ன பண்ண போகிறாருனா மகிமைப்படுத்த போகிறார். இந்த உலகத்தில் மட்டும் நம்மளை மகிமைப்படுத்த போகிறதில்ல, ஒரு நாள் வரப்போகுது அங்கே முழுமையாக நம்ம மகிமை அடைய போகிறோம். அல்லேலூயா. கடைசியாக பார்த்து முடித்தோம். என்ன பார்த்து முடித்தோன்னா ஆண்டவர் ஏசாவை தெரிந்து கொள்ள யாரை தெரிந்து கொண்டார்? ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டார்? யாக்கோபு நல்லவனா? யாக்கோபு நல்லவன் கிடையாது, கெட்டவன், எத்தன். ஆனால் அவனை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா அதன் மூலியமாய் அவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் நடப்பித்து அவர் இன்னைக்கு சொல்லலாம், நீங்கள் ஆண்டவர் முன் குறிச்சாதான், ஆனால் நான் இருக்கிற நிலைமையில் இல்லையே, நான் சரியான வாழ்க்கையில் இல்லையே, ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதன் மூலயமா அவர் மகிமைப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 13வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். சித்தம் என்னதுங்க? எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சித்தம் வச்சிருக்கிறார். அது என்ன பண்ணுறாருன்னா அது கூட ஒரு நோக்கத்தையும் வச்சிருக்கிறார். என்ன நோக்கம்னா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பணும் நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த நோக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் நடத்தி காட்டுறார். இப்போது அந்த சித்தத்துக்கு சில வழிமுறைகளும் வச்சிருக்கிறார். சித்தம் என்னது? பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. அதை ரிவிஷன் பண்ணியே மறந்துட்டீங்க பாருங்க. சித்தம் என்னது? எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும். இப்போ இந்த கிறிஸ்தவர்களாக மாறுறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா வழிமுறைகளும் வச்சிருக்கிறார். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. அந்த வழிமுறை என்னதுன்னா ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறணும்னா ஆண்டவர் என்ன வழிமுறை வச்சிருக்கிறாருன்னா இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணாதான் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். ஆமென். இதை எங்கே பார்க்கலான்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு அழகாக காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா இயேசு என்ன பண்ணுறாருன்னா வானத்துக்கு பரமேறுகிறார். பரமேறினவுடனே என்ன பண்ணுறாருன்னா எருசலேமில் அவங்க சீஷர்களை என்ன சொல்கிறாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணவுடனே யார் வரப்போகிறா? பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ தான் என்ன ஆவாங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இதை என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் காட்டுறார். அப்போது கிறிஸ்தவர்களாக உருவாக்க தேவன் பயன்படுத்தும் வழிமுறை என்னதுன்னா ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனம். இந்த சத்திய வசனம் என்ன? சத்திய வசனம்னா என்னது?
சத்திய வசனம்னா ஏதோ ஒரு உண்மையான வசனம் இல்லை. இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுது? இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னா இயேசுவை குறித்து சொல்லுகிறது. எதை குறித்து சொல்லுது? இயேசுவை குறித்து சொல்லுது. இயேசு எதற்காக வந்தார்? இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னா இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார், அது மட்டும் இல்லை, அவர் செஞ்சதின் விளைவுகளை சொல்லுது. எதற்காக வந்தார் இயேசு? நம்மை மீட்பதற்காக இயேசு வந்தார். நம்ம மீட்கவே முடியாது. நான் சொன்ன எல்லாருமே எங்கே தான் இருக்கோம்? பாவத்தில் தான் இருக்கும். எல்லாருமே எப்படி தான் இருக்கும்னா சேத்துல தான் இருக்கணும். இந்த பாவம் ஒரு சேரு போல் எல்லாரும் என்ன பண்ணுச்சுன்னா சேத்துல மாட்டி விடுச்சு. ஆனால் யார் வரணும்னா சேத்துல இருக்கிற எல்லாரும் சேத்துல இருந்தால் நம்மளால காப்பாற்றிக்க முடியாது. யார் தான் வரணும்னா வெளியே இருந்து ஒருத்தர் வந்தால் தான் இந்த சேருலேருந்து காப்பாற்ற முடியும். ஆனால் தான் என்ன பண்ணுறாருன்னா இயேசு நம்மை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்துக்கு வந்தார். அது மட்டும் இல்லை, எதற்காக வந்தார்னா நம்ம மீட்பதற்காக வந்தார். அது மட்டும் இல்லை, என்ன செய்தார்? என்ன செஞ்சார்னா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். நான் தான் பாவம் செஞ்சேன். நம்ம தானே செஞ்சோம். நான் தான் செஞ்சேன். பாவத்தின் சம்பளம் மரணம். நான் தான் மரணத்தை அனுபவிக்க வேண்டும். நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் என்ன பண்ணான்னா எனக்கு பதிலாக எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சப்ஸ்டிடியூட்னா என்னதுன்னா ஒருத்தரால் விளாட முடியலன்னா கபடி கொக்கோலாம் விளாடிங்கன்னா சப்ஸ்டிடியூட் வச்சுருப்பாங்க. விளாட முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஸ்டிடியூட்டை அமுச்சு விடுவாங்க. என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியல. ஆனால் என்ன பண்ணார்னா எனக்கு பிதாவாகிய தேவன் ஒரு பதிலாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அனுப்புவது மாத்திரம் இல்லை, எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தார். நான் மரணத்துக்கு போக வேண்டிய ஆள், நான் நரகத்துக்கு போக வேண்டிய ஆள். ஆனால் எனக்கு பதிலாக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாதாளம் வரைக்கும் சென்றார். ஆமென். அப்போ எதற்காக வந்தார்? நம்மை மீட்பதற்காக வந்தார். என்ன செய்தார்? அவர் எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் போய் மரித்தார். அதன் மூலயமா என்ன விளைவுகள் வந்துச்சு? எனக்கு நித்திய மீட்பு கிடைச்சிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நித்தியமாக நரகத்துக்கு போக வேண்டிய ஆள். ஆனால் இயேசுடைய ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது. கோபாக்கினிலிருந்து என்னை மீட்டிருக்கிறது. ஆமென். நமக்கு நரகத்துக்கு போக மாட்டோம். இன்றைக்கி கண்ணை மூடினா கூட எங்கே போவோம்னா பரலோகத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போது இதுதான் இந்த சத்திய வசனம் சொல்லுது, இயேசுவை குறித்து சொல்லுது. இயேசுவை எதற்காக வந்தார், என்ன செய்தார், அதோடைய விளைவுகள் தான் இந்த வசனம், இந்த சத்திய வசனம் சொல்லுது. அதனால தான் நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சத்திய வசனத்தை அலோவ் பண்ணுறது கிடையாது. எந்தெந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் பைபிள் அலோடு கிடையாது, சவுதி அரேபியாவில் பைபிள் அலோடு கிடையாது, ஆப்கானிஸ்தானில் பைபிள் அலோடு கிடையாது, மால்தீவ்ஸில் பைபிள் அலோடு கிடையாது, சொமாலியாவில் பைபிள் அலோடு கிடையாது, ஏமன் நாடுகளில் பைபிள் அலோடு கிடையாது. ஏன்னா இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னா இயேசுவை குறித்து சொல்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படின்னா பைபிள் போச்சுன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பைபிளை அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம நாடுகளில் பைபிள் அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணி எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களா? ரட்சிக்கப்படுறதில்ல. பைபிள் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அறியாதவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளை வாசிக்கிறாங்க. பைபிளை வாசித்து என்ன ஆகுதுன்னா அவங்க குணங்கள்லாம் நல்லா ஆகுது, அவங்க நல்ல வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க. யார் பைபிள் வாசித்தாங்கன்னா அம்பேத்கர் பைபிள் வாசித்தார். அவர் என்ன கற்றுக்கினார் பைபிளில் இருந்து? சமத்துவம், ஈக்குவாலிட்டி அம்பேத்கர் கற்றுக்கினார். அது மட்டும் இல்லை, வேறு என்ன கற்றுக்கினார்? ஜஸ்டிஸ், நீதி, அதெல்லாம் கற்றுக்கினார். அதனால தான் லாலாம் கொண்டு வந்தார், நீதி கற்றுக்கினார். அவருடைய குணங்கள்லாம் மாற்றப்பட்டுச்சு, வசனத்தை படித்து அவருடைய குணங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் அவர் சொந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவை விசுவாசிக்கல. ஆனால் அவர் கிறிஸ்தவராக மாற முடியல. அது மட்டுமா, மகாத்மா காந்தி பைபிள் படித்தாரா? பைபிளை படித்து என்ன கண்டுபிடிச்சாருன்னா, என்ன கற்றுக்கினாருன்னா தாழ்மையாக இருக்கணும், அதெல்லாம் கற்றுக்கினாரு. அது மட்டும் இல்லை, ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறத கற்றுக்கினாரு. அதெல்லாம் படித்து தான் என்ன பண்ணாருன்னா அஹிம்சை, ஒரு கன்னத்தில் அடித்தா
மறுக்கணத்தை காட்ட அந்த பைபிளில் இருக்கிற ஸ்டோரிலாம் படித்து என்ன பண்ணார்னா அகிம்சை முறையெல்லாம் கொண்டு வந்தார். குணங்கள்லாம் மாறிச்சு. அதனால் நம்ம இந்த இந்திய தேசமே விடுதலையாக்கப்பட்டுச்சு. குணங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா? குணங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் இந்த பைபிளில் இந்த சத்திய வசனத்தில் சொல்லப்பட்டுகிற கிறிஸ்துவை அவர் விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்து எதற்காக வந்தார், என்ன செஞ்சார், அதன் மூலயமா வந்த விளைவுகளை அவர் நம்பலை. அதனாலே அவர் கிறிஸ்துவராக மாற முடியல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஒருத்தனுக்கு மத நம்பிக்கையே இல்லை, அவன் கெட்ட வாழ்க்கையில் வாழ்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு விருப்பம் வருது, ஒரு ஆசை வருது. ஆசை வந்தவொடனே என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கடவுளை தேடுறான். கடவுளை தேடி என்ன பண்ணுறான்னா சர்ச்சுக்கெலாம் போகிறான். சர்ச்சுக்கு போயிட்டு தேவனை ஆராதிக்கிறான். தேவனை ஆராதிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணான்னா வாட்ஸ்அப்பில் வசனத்தெல்லாம் ஸ்டேட்டஸாக போடுறான். அதனால் அவன் கிறிஸ்தவனா? இல்லை. யாரெல்லாம் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ, இந்த சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவங்க தான் கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். இந்த யூதர்கள் கூட அப்படி தான் இருந்தாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க, யாவே தேவனை அவங்க விசுவாசித்தாங்க. அது மட்டும் இல்லை, கட்டளைகளெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இந்த 10 கற்பனையும் ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா யாவே கடவுளை ஆராதித்தாங்க, பலிகள்லாம் செலுத்தினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுத்தாங்க. 10ல் ஒரு பங்கை என்ன பண்ணாங்கன்னா ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. கடவுள் சொல்கிறபடிலாம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா யூதர்கள் இயேசுவை நம்பவே இல்லை. இன்னும் கூட யூதர்கள் இயேசுவை நம்பலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு மேசியா ஒருத்தர் வரப்போறான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பவுல் எழுதுகிறார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் முன்னாடி நம்பிக்கையாக இருந்தோம், நாங்கள் யூதர்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக்கிய சத்திய வசனத்தை கேட்டு, நாங்களும் சரி, நீங்களும் சரி, யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, யாரை விசுவாசித்தா, இயேசுவை விசுவாசித்தா மட்டும்தான், அந்த சத்திய வசனத்தை விசுவாசித்தா மட்டும்தான் கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வாரமும் வரலாம், வந்து உட்காரலாம், ஆராதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம், ஸ்டேட்டஸ்லாம் போடலாம். ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களா அப்படி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். ஆமென். அடுத்தது சொல்லியிருக்காரு சுவிசேஷம். இந்த எபேசியரில் பார்த்தீங்கன்னா அதே 13வது வசனத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக்கிய. இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? இந்த சுவிசேஷம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷம்னா என்னதுன்னா நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? அதே தான். இயேசு எதற்காக வந்தார்? மீட்பதற்காக வந்தார். அது மட்டும் இல்லை, என்ன செய்தார்? மரித்தார். நான் பதிலாலாம் இருக்க வேண்டியது, நான் வந்து அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஆள். ஆனால் எனக்கு பதில் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவரே போயிட்டு, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு இயேசு எனக்காக போய் ரத்தம் சிந்தினார். ஆமென். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னதுன்னா ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தி என்னதுன்னா இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார் சொல்லுது. அப்போ ரட்சிப்புனா என்னது? அடுத்த சொல்கிறாரு, நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை. சுவிசேஷம் சொல்கிறாரு, அப்புறம் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னதுன்னா சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்தார், அது சுவிசேஷம் சொல்லுது. இதன் மூலயமா வந்த விளைவுகள் தான் என்னதுன்னா ரட்சிப்பு. ஆமென். இதன் மூலயமா என்ன விளைவுகள் வந்திருக்கு? இதன் மூலயமா
நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டிருக்கேன், நான் குற்றமில்லாதனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பலவீனெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நான் சுமக்க தேவையில்லை, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதான குறைச்சலும் இயேசு மேலே போச்சு, அதனால நான் சமாதானமாக இருக்கும்படி செஞ்சார். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அப்போ சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசு எதற்காக வந்தார், என்ன செஞ்சார் சொல்லுது. ரட்சிப்பு இதெல்லாம் செஞ்சதுடைய விளைவுகள். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தில் என்ன இருக்குன்னா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் இருக்கிறது. ஆமென். அப்போது இந்த சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லுது. அது மட்டும் சொல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ம் ம் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு. அப்போது இந்த ரட்சிப்பு, இந்த சத்திய வசனம் ஏதோ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் சொல்ல, இந்த சத்திய வசனம் எதை குறித்து சொல்லுதுன்னா, பாவத்தை குறித்து சொல்லுகிறது. பாவம் என்ன செஞ்சது? பாவம் என்ன செஞ்சதுன்னா, மனுஷன் மேலேயே வர முடியாமல் தடுத்துது. நண்டுலாம் என்ன பண்ணோன்னா, மேலே ஏறி வரும்போது புண்ணியம் என்ன பண்ணோன்னா காலை பிடிச்சி இழுக்கும். அதே போல தான் பாவம் நம்மளை மேலே வர முடியாமல் ஆக்கிடுச்சு. அப்போ இந்த பாவம் என்ன செஞ்சு, இதெல்லாம் செஞ்சது, இந்த பாவத்துடைய விளைவுகள் என்னது? நமக்கு என்ன வரப்போகுது? கோபாக்கினை வரப்போகுது. ஆனால் அந்த கோபாக்கினையிலிருந்து நம்மை இந்த இயேசுடைய ரத்தம் விடுதலை ஆக்கியிருக்கிறது. ஆமென். ஒரு நாள் வரப்போகிறது, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலே கோபாக்கினை வரப்போகிறது. கோபாக்கினைனா தேவனுடைய ஆக்கினை அவர்கள் மேலே வரப்போகுது. அவர்கள் எங்கே தள்ளப்போட போகிறாங்கன்னா, நித்தியமாய் நரகத்தில் தள்ளப்போட போகிறவங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், டிவிலாம் பார்க்குறோம், நரகத்தை அழகாக காட்டுறாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேலாக இருக்க போதான் நரகம். அந்த நரகத்திலிருந்து நம்மை இயேசுடைய ரத்தம் விடுதலை ஆக்கியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் இந்த சத்திய வசனம் சொல்லுது. இந்த சத்திய வசனம் ஏதோ ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மட்டும் சொல்ல, பாவத்தையும் பாவத்தை குறித்த விளைவுகளும் சொல்லுது. அதனால தான் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க? இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்கிறாங்க, இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறான்னு சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா எங்கே போவீங்க? நரகத்துக்கு போவீங்க. ஏன்னா இந்த சத்திய வசனம் ஏதோ இயேசு செஞ்சதை மட்டும் சொல்ல, பாவத்தை குறித்தும் பாவத்தின் விளைவுகளும் குறித்தும் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சத்திய வசனம் என்ன சொல்லுது? இயேசு செஞ்சதையும் சொல்லுது, ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த சத்திய வசனம் பாவம் மூலமாய் வந்த விளைவுகளும் சொல்லுது. இதை தான் என்ன பண்ணுறாருன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2:5 வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. சமயம் வாய்த்தாலும் சரி, நிறைய நேரத்தில் சமயம் வாய்க்கிறது, நிறைய நேரத்தில் சமயம் வாய்க்காமல் போகுது. 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா, சமயம் வாய்க்காமல் போச்சு. என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. திருப்பியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வைரஸ் புதுசாக உருவாயிருக்கு. சமயம் வாய்க்காமல் போனாலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, இந்த சத்திய வசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன்னா இதை பிரசங்கம் பண்ணாதான் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். வாய்க்கலாம் என்ன பண்ணுறதுங்க? வாய்க்கும் போது நான் சொல்லுவேன், வாய்க்காத போது என்ன பண்ணுறது? வாய்க்காத போது என்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது. ஃபோன் போதும். ஃபோனை வச்சு என்ன பண்ணலான்னா, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அமுச்சு விடலாம்.
பவுல்கிட்டலாம் ஃபோன் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு என்ன பண்ணார்னா ஒவ்வொரு கொரிந்தியர் பட்டணத்துக்கு இந்த பட்டணத்தில் ட்ராவல் பண்ணி போனார். ஆனால் ஃபோன் இருந்துச்சுன்னா இந்நேரம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா இந்த சத்திய வசனத்தை அறிஞ்சாதான் கோபாக்கினிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், அவருக்கு தெரியும். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணாதான் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, நீடிய சாந்தத்தோடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லும் போது சில பேர் அடிப்பாங்க. சொல்கிற நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி சொல்லு. என்ன சொல்கிறேன்னா, இதை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் நரக்கத்துக்கு தான் போவீங்க, கண்டனம் சொல்லுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிரசங்கம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, கடிந்து கொள்ளு. அது மட்டும் இல்லை, புத்தி சொல்லு. அப்போ தான் இந்த திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது. 5வது வசனத்தை வாசிங்க. ம் 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 நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுனா இரு. எதை குறிச்சும் யோசிக்காத, ஏன்னா செத்துருவணும், அடித்து காலி பண்ணுவோம், அதெல்லாம் குறித்து யோசிக்காத. மனத்தெளிவுன்னா இரு. செத்தாலும் பரவாயில்ல, அங்கே வந்துடுவ. மனத்தெளிவுன்னா இரு. தீங்கு அனுபவினா பிரச்சனை வரும் கண்டிப்பாக. சுவிசேஷம் சொல்லும் போது எதனா பண்ணுவாங்க. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏன்னா சொன்னாதான் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் மட்டும் போதுமா? பிரசங்கம் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த சத்திய வசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும்ல. இங்கே 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாறணும், அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, எப்படி கிறிஸ்தவர்களாக மாற போகிறாங்கன்னா, இந்த சத்திய வசனத்தை அறிகிற அறிவை அடையவும். எப்படி எல்லாரும் கிறிஸ்தவர்களாக மாற போகிறாங்கன்னா, ஏதோ சத்தியம் சொன்னால் மட்டும், ஏதோ பிரசங்கம் பண்ணால் மட்டும் கிறிஸ்தவர்களாக மாற மாட்டாங்க. இந்த சத்திய வசனத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிவீர்கள், அறிஞ்சாதான் என்ன ஆக முடியும்னா, அவங்க இந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலையாக முடியும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சில பேர் உபதேசம் பண்ணும்போது, சில பேர் சுவிசேஷம் சொல்லும் போது சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. இந்த வசனம் சொல்லுது, அவர்களை காணாமல் யாசேனையும் சில சகோதரனையும் பட்டணத்துக்கு அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள். சில பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஏன்னா அவர்கள் இந்த சத்தியத்தை அறியவில்லை. இன்றைக்கி போன 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தருமபுரியில் பார்த்திங்கன்னா ட்ரக்கில் போய் சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெட்டியிருக்காங்க நிறைய பேரை. சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சில பேர் நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் சில பேர் ரட்சிக்கப்பட மாட்டுறாங்க. ஏன்னா இந்த சத்திய வசனத்தை அறிந்து கொள்ளவில்லை. சரி, இந்த சத்திய வசனத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. வசனத்தோடு மாத்திரம்னா ஏதோ வசனம் மட்டும், ஏதோ காஸ்பல் மட்டும் வரல. அங்கே எப்படி வந்துச்சுன்னா வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும். சுவிசேஷத்தை ஏன் அறிஞ்சு கொள்ள முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவில்லை, அதனால தான் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தான் என்ன பண்ணுறாருன்னா,
அவர்களை காத்திருக்க சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இயேசு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லிட்டார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பரமேறின முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எருசலேமில் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏதோ நீ சொல்கிறதுனால யாரும் கேட்க போகிறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டும்தான் அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமாம். நீங்கள் அப்புறம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் சுவிசேஷத்தை? எல்லாரும் உங்க கூட இருந்திருப்பாங்க சுவிசேஷம் சொல்லும் போது. நீங்கள் மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி உதவி செஞ்சார். அதை நான் சொல்ல போகிறேன், எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்ல போகிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு. இங்கே 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சொல்கிறாரு, அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல. இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தாலானால், அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, இவர் தான் என்னுடைய, நான் பாவத்தில் இருந்தால் இவர் தான் என்னை மீட்க போகிறார் தெரிஞ்சிருந்தா, அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது நோக்கம் 12வது வசனம் சொல்லுது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். இன்னைக்கு நம்ம எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா, ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்தார். ஆவியானவர் என்ன சொன்னார்னா, என்னை சகல சத்தியங்களை நடத்தினார். அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சரி, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இங்கே அப்போஸ்தலரில் ஒரு தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 14 வாசிக்கலாம். இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாட்களில் சண்டே டைமில் என்ன பண்ணுறாருன்னா, பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. இப்போது பவுல் என்ன பண்ணுறாருன்னா, சண்டே டைமில் வெளியே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆற்றின் அருகில் எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க போல், அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா வழக்கமாக ஜெபம் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண உட்கார்ந்தாரு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற உட்கார்ந்த ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிற தேவனை வணங்குகளும் ஆகிய லிதியால் என்னும் பேர் உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போது சுவிசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, நீங்களும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு, இப்போது இந்த லிதியால் என்ன பண்ணுறான்னா இந்த சத்திய வசனத்தை கேட்குறா. இப்போ என்ன நடக்குதுன்னா, கேட்கும் பொழுது, நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கிறார்கள். லிதியாலும் அதே போல தான் பவுல் சொல்லும் போது கேட்டா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இருதயத்தை திறக்கிறார். எப்படி நம்ம கிறிஸ்தவர்களாக மாறுறோன்னா, ஒன்றுமே இல்லை, சுவிசேஷம் கேட்குறோம். கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறக்கிறார். இருதயத்தை திறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சொல்லணும், சுவிசேஷத்தை சொன்னால் தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. கேட்டால் தான் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறப்பார். திறந்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க
விசுவாசிப்பாங்க. இங்கே எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தோம், கெட்ட வழியில் நடந்துட்டு இருந்தோம், ஒவ்வொரு நாளும் தப்பான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்திருந்தோம். பாவத்திலே அப்படியே மரித்து போயிருந்தோம், பாவம் செஞ்சுட்டே இருந்தோம். அதிலிருந்து ஒரு அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கையில் இருந்தோம். மரித்திருந்தெல்லாம் உங்களை என்ன பண்ணுறாருன்னா ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி விடுறார். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, பாவத்தில் தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறோன்னா பரிசுத்த ஆவியானவர் ஹார்ட்டை ஓப்பன் பண்ண உடனே, இருதயத்தை திறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே 8வது வசனம் சொல்லுது, 2:8 பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கிருபையினாலே, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, கிருபையினாலே நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்த உடனே இப்போ எப்படி மாறிட்டுனா விசுவாசிகள் ஆயிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு? ஆவியானவர் திறந்திருக்கிறார். எப்படி இதெல்லாம் நடந்திருக்கு? இங்கே சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எப்படி ரட்சிக்கப்படணும்னு தெரியாது, ஆனால் அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கோபாக்கினிலிருந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நான் மரணத்துக்கு போக வேண்டிய ஆள், நான் பண்ணாத அக்கிரமம் இல்லை, நான் செய்யாத பாவம் இல்லை, ஆனால் என்ன ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்கிறான்னா எனக்கு தெரில. அவருடைய கிருபை. அங்கே சொல்கிறார், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. ஆமென். அவர் தீர்ந்து போகாத ஐஸ்வர்யம்னா சொன்ன தீர்ந்து போகாத, குறைவே இல்லாத, அதிகமான வளமான செழிப்பான கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கொடுத்ததுனால என் இருதயம் திறக்கப்பட்டுச்சு. திறந்ததுனால நான் விசுவாசித்தேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஆமென். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எத்தனையோ பேர் கேட்குறாங்க, பெரிய பெரிய ஆட்கள். நான் சொன்னேன், மகாத்மா காந்திலாம் பெரிய பெரிய ஆட்கள், அம்பேத்கர்லாம் பெரிய பெரிய ஆட்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறல. ஆனால் நம்மளை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடையாது, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நம்மளை ஆண்டவர் கிறிஸ்தவராக மாற்றியிருக்கிறார்னா இதெல்லாம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய தீர்ந்து போகாத கிருபை, அவருடைய அளவற்ற கிருபை. ஆமென். இதெல்லாம் மற்றவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறணும். எப்போ மாறுவாங்கன்னா, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்துமாகிய சத்திய வசனத்தை அவர்கள் கேட்கணும். எப்படி கேட்பாங்க? நம்ம பிரசங்கம் பண்ணால் தான் அவங்க கேட்பாங்க. கேட்டால் தான் ஆவியானவருடைய இருதயத்தை திறப்பார். இருதயத்தை திறந்தால் தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? இதில் ஆங்கிலத்தில் கேட்டோன்னு வருது, விசுவாசத்தும் வருது, அப்புறம் இன்னொரு வார்த்தையும் ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ட்ரஸ்டட்னு வருது. இன் ஹூம் யூ ஆல்சோ ட்ரஸ்டட் அப்படி வருது. கேட்டு விசுவாசி இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2:27. நீங்கள் அவராலே நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இருதயத்தை திறந்தாரோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளதான் வேலை செய்கிறார். ஏதோ சண்டே நம்ம ஆராதிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படல, அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போல. என்ன பண்ணுறான்னா, நம்மளை ரட்சிக்கப்பட வைக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து இருதயத்தை திறந்து நம்மளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நம்ம பாவம் செய்யும் போது உள்ளதான் இருக்கிறாரு. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி
ஜெயிலில் உட்காந்துருக்குறாங்க, ஜெயிலில் இருக்கிற அவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம், பைபிளை கொடுக்குறோம். யாரும் அவங்களுக்கு போதிக்கலை. ஆனால் இவங்க படித்த என்ன ஆகுறாங்கன்னா, ஆவியானவர் போதிச்சு அவங்க என்ன பண்ணால் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது. அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இயேசு என்ன செஞ்சார், எதற்காக வந்தார், அதோடைய விளைவுகள் சத்தியமாக இருக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. என்ன சொல்கிறாருன்னா, நம்பிட்டே இருங்க, நிலைத்திருப்பீர்களாகனா ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த பாவ சரீரத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க போகிறார். அதில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். கிறிஸ்தவ நம்பிக்கை என்னது? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அவரை முகமாக பார்க்க போகிறோம். எல்லாருமே அதுதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், அவரை நாம் பார்க்க போகிறோம். அதில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் செஞ்சதிலிருந்து இன்றைக்கி நம்ம விடுதலையாக இருக்கிறோம். இயேசு சிலுவையில் செய்த காரியங்கள்னால இன்றைக்கி நம்ம சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதை நம்ம அதில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இயேசு செஞ்சதுனால என் குடும்பத்தில் இன்றைக்கி வர பிரச்சனையிலேருந்து கூட ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இயேசு செஞ்சதுனால நான் விடுதலையாக இருக்கிறேன். அதையும் நம்பணும். நம்ம ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் வரப்போகிறாரு, அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்குது. அவர் மரித்ததுனால நான் இன்றைக்கி சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். அவர் மரித்ததுனால நான் சாபத்தில் இல்லை, ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே வந்திருக்கு. அதில் நம்பினே இருக்கணும். ஆமென். அப்போ கேட்டோம், அப்புறம் விசுவாசம், இப்போது நம்புகிறோம். ஆமென். அதான் சொல்லலாம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது. இன்றைக்கி நம்ம சொன்னால் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் சொல்லும்போது பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 38 39 வாசிக்கலாம். ம் 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 பிரசங்கம் பண்ணும்போது சுவிசேஷத்தை போய் சொல்லும் போது நிறைய காரியங்கள் நடக்கும். அங்கே சொல்கிறாரு, மரணமானாலும், மரணமே வந்தால் கூட, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும், தேவதூதர்கள்லாம் ஏதோ நல்ல தூதர்களை சொல்ல, கெட்ட தூதர்களை சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், அதிகாரங்கள் கூட என்ன பண்ணலான்னா அவங்கள ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லலாம். அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் இயேசுவை குறித்து சொல்லுங்க. பிரச்சனை வரும், ஆனால் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன சொல்கிறேன்னா, எங்கே இருந்தாலும் இயேசுவோடு தான் இருக்க போகிறோம், செத்தாலும் இயேசுவோடு தான் இருக்க போகிறோம். ஆமென். அந்த அன்பை விட்டு யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. ஆமென். ஆனால் அந்த பாட்டு இருக்குது, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். அதனால் தைரியமாக சுவிசேஷம் சொல்லுங்கள். அப்போ தான் ஜனங்க கேட்கப்படுவாங்க, கேட்டால் தான் விசுவாசிப்பாங்க. ஆமென். அதில் பிரச்சனை வரும், பரவாயில்ல, ஃபேஸ் பண்ணுங்கள். குடும்பத்தெலாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்றைக்கி நிறைய மிஷினரிகள்லாம் நிறைய இடத்துல போகிறாங்க, குடும்பத்தெலாம் இழக்கிறாங்க, மறிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் எல்லாரையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மிலிட்ரி ஆர்மிலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தெல்லாம் விட்டு தேசத்துக்காக உயிரே கொடுக்குறாங்க. ஏன் இதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது? ஆமென். சொன்னாதான் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற முடியும். இந்த கோபாக்கினிலிருந்து விடுதலை ஆக முடியும், இந்த நரகத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.